ரிதன்யா வழக்கு வந்தது, பேசினோம். அஜித் வந்ததால் ரிதன்யாவை மறந்தோம். கவின் வந்ததால் அஜித்தை மறந்தோம். அடுத்தது எது வரப்போகிறது? கவினை மறக்க. நீங்க ஈக்குவல் 53 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் படுகொலை செய்யப்பட்டார். எதனால படுகொலை செஞ்சாங்க? மாற்று ஜாதி பெண்ணை காதலிச்சதுனால படுகொலை செஞ்சாங்க. தமிழ்நாட்டுல கண்ணகி முருகேசன் முதல் இன்று கவின்குமார் வரையிலான உயிர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கான காரணம் இந்த ஜாதி தான். இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாருங்க ஜாதி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவன் தான் மிகப்பெரிய ஜாதி வெறியனா இருக்கான். வீடு வாசல் இல்லைன்னு சொன்னீங்க, சொந்த வீடு இருக்கு. படிப்பறிவு இல்லாதவன்னு சொன்னீங்க, யூனிவர்சிட்டியில கோல்டு மெடலிஸ்ட். வேலை இல்லாதவன்னு சொன்னீங்க, பெரிய கம்பெனில வேலை. பணம் காசு இல்லாதவன்னு சொன்னீங்க, மாசம் 1,20,000 சம்பளம். இதை விட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா ஜாதி தான். யாருடைய காதல் நாடக காதல்? கவினின் காதல் நாடக காதலா, இல்லை சுபாசினியின் காதல் நாடக காதலா? தன் காதலியின் தம்பி என்று நம்பி சென்ற கவினின் காதல் நாடக காதலா, இல்லை ஜாதிக்காக தன் காதலனையே யார் என்று தெரியாது என்று சொன்ன சுபாசினியின் காதல் நாடக காதலா? என்னுடைய மதம்தான் பெரியது, என்னுடைய ஜாதிதான் பெரியது என்று கூறும் மனிதர்கள் இருக்கும் இந்த நாடு எதற்கு? அண்ணல் அம்பேத்கர் ஐயா சொன்னது போல் ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவி இந்த நாடே அழியட்டுமே. அவனுடைய ஜாதியை தூக்கி பிடிக்கிறான். எதுக்கு ஜாதியை தூக்கி பிடிக்கிறானே தெரியல. அந்த ஜாதினால ஒரு யூஸ் இல்லைன்னா அது அவனுக்கே தெரியும். அப்படி இருந்தும் ஏன் தூக்கி பிடிக்கிறானே தெரியல. முதல்ல சுபாசினி எனக்கு கவின்னா யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்கன்னா ஜாதியை காப்பாற்றுவதற்காக சொன்னாங்க. அதுக்கப்புறம் கவின்குமாரும் சுபாசினியோட புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்கள்ல வரும்போது அடுத்த காணொலியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் கவின்குமாரும் உண்மையா லவ் பண்ணன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக சொன்னாங்க தெரியுங்களா? கவினை ஆணவ படுகொலை செய்ய மூல காரணமாக இருந்த சுபாசினியின் பெற்றோரை காப்பாற்றுவதற்காக சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய கேவலம்! ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்களாம், அதுக்கப்புறம் ஆமான்னு சொல்லுவாங்களாம். எதனால சொன்னாங்க? அந்த புகைப்படம் எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. ஜதியே எவ்வளவு ஒரு கேவலம்! ஒரு இதுவும் சுபாசினியோட பெற்றோர்கள் காவல்துறையில பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க எந்த லட்சணத்துல அங்க காவல்துறையில பணிபுரிஞ்சிட்டு இருப்பாங்க, இது இவங்க பார்த்தாவே நமக்கு தெரியுது இல்ல. நீ என்ன பண்றன்னா கொலை பண்ணிட்டு அதை கொலை பண்றதுக்கு மூல காரணமா இருந்துட்டு இன்னொருத்தனை போய் வெட்டி கொள்ளு, இவனை அடி, இனிமேல் இவன் இருக்கக்கூடாது, நம்மளுடைய ஜாதி என்ன, அவனுடைய ஜாதி என்ன, இதோ உங்களுக்கு எதுக்கு போலீஸ் வேலைன்னே தெரியல, உங்களுக்கு எதுக்கு காவல்துறையில உனக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. அப்படி ஒரு கேவலமான புத்தியை வச்சுக்கிட்டு நீ எஸ்ஐயா இருக்க. அந்த போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாருங்க, பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்ல எல்லாம் அண்ணல் அம்பேத்கரைய போட்டோ தான் இருக்கும். ஏன் வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. முதல் வரிசையில் இருக்கும் முருகேசனுக்கும் இரண்டாவது வரிசையில் இருக்கும் இளவரசனுக்கும் கிடைக்காத நீதியா இந்த கவினுக்கு கிடைக்க போகிறது. இந்த ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கொண்டு வரும் வரை இந்தியாவில் இது போன்ற ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். நீங்கள் எந்த திசையில் திரும்பினாலும் ஜாதி என்ற கோர உருவம் உங்களை வழிமறிக்கும். அந்த கோர உருவத்தை அழித்து கொள்ளாமல் இங்கு அரசியல் சீர்திருத்தத்தையோ பொருளாதார சீர்திருத்தத்தையோ பெற முடியாது. நன்றி.